अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह। नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनु तकुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। क़ाल रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बி ज़ித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்பற்ற தகுந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. நமது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று உறுதி கூறியவளாக, மனிதர்கள் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவு தான் பெற்றோர் என்ற உறவு. அந்த பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, அவங்களுக்கு எப்படி பேசணும், அவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செய்யணும், அவங்களோட எப்படி நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிறணும், அவங்களுக்கு நம்ம மாறு செஞ்சால் என்ன தண்டனைகள்லாம் கிடைக்கும் போன்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்லையும் நபிமொழியும் சொல்லியிருக்கான். அல் குர்ஆன் 17:23 நபியே, உமது இறைவன் தன்னை தவிர மற்ற ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை இட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளை இட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும், அவங்களோட வயதை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. நூல் புகாரி. பெற்றோரோட பிரியத்தில் தான் அல்லாவோட பிரியம் இருக்குது. பெற்றோரோட கோபத்தில் தான் அல்லாஹோட கோபமும் இருக்குது. நூல் திருமிதி. அப்துல்லாஹு இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் அடுத்தபடியாக முன்னுரிமை கொடுக்கப்படுது யாருக்குன்னா பெற்றோர்களுக்கு தான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிள்ளைகள் மீது தாய் தந்தைக்குரிய உரிமை என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய் தந்தை தான் உங்களுடைய சொர்க்கம், அவங்க தான் உங்களுடைய நரகமும் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு மாஜா. அத்தகைய பெற்றோரின் பொருத்தம் இல்லாமல் சுவனத்தில் வாசல் திறக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துவிட்ட தம் பெற்றோருக்கு பிள்ளைங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் கூட சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க வராங்க, எனது பெற்றோர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்ய என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு துவா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், அவங்க செய்து கொண்ட உடன்படிக்கை நிறைவேற்றணும், அவங்க உறவுகளோட சேர்ந்து நடக்கணும், அவங்க நண்பர்கள் இருந்தால் அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரம் அபூதாவூத். நம்ம பெற்றோருக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவங்க மனநோகும்படி நடக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா தன் திருமுறையான குர்ஆனில் சொல்கிறான், பெற்றோரோட அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்க. அத்தியாயம் 17:23 சொல்கிறான், உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரையோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்ட போதில் அவங்கள வெறுட்ட வேண்டாம், சீ என்று சொல்ல வேண்டாம். அவங்கள்ட்ட நீங்கள் எதை சொன்னாலும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக. அவங்கள்ட்ட மரியாதைன்னு சொல்லையே அவ்விருவிடம் கூறு, அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவிற்காக தாழ்த்துவீராக அப்படின்னு தனக்கு திருமறையான குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர் இணை வைத்தவங்களா இருந்தால், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவங்களா இருந்தால், மார்க்கத்திற்கு மாறு செஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. இதை தவிர என்னென்ன கட்டளைகள் சட்டங்கள் அவங்க நம்மளுக்கு சொன்னாலும், அவங்க நம்மளுக்கு என்ன கடமை கொடுத்தாலும், எவ்வளவோ சிரமம் கொடுத்தாலும் அதை சகிச்சு கொண்டு அவங்கள்ட்ட நம்ம அழகிய முறையில் தான் நடக்கணும் என்று அல்லாஹ் தஆலா நம்ம குர்ஆனில் கட்டளையிடுதான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு தோழர் வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் தாயை முதுகில் சுமந்தவனாக தவாப் செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக நான் சயீது செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவன் மினா கூட்டு போகிறேன், அப்புறம் மக்காவுக்கு கூட்டு போகிறேன், ஏன்னா எல்லா கடமையும் நான் செஞ்சிட்டேனா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்காங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, நீ சின்ன வயசாக இருக்கும்போது தாய் உன்னை பார்த்து ஒரு புன்னகை சிரிப்பாங்கல்ல, உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, அதற்கு கூட நீ இன்னும் நன்றி செலுத்தலை அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க.
நம்ம வந்து பெற்றோர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கையில் நம்ம துணியோ ஏதோ மடிக்கையில் அந்த ஆடைகளை கூட வந்து உதறக்கூடாதான். அப்படி உதறும் போது என்ன செய்யணும், அந்த காற்றுலேயோ அல்ல அந்த ஆடையில ஏதோ தூசி இருந்தால் அந்த தூசினால் அவங்க சிரமப்பட்டா அவங்களுக்கு வந்து நீ செய்கிற நோவினை என்று யார் சொல்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அத்தியாயம் 2.83. நம்ம வந்து இப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், பெற்றோர்களை வந்து அதற்றாதீங்க, அவங்க முன்னாடி நீங்கள் கத்தி பேசாதீங்க, அவங்க முன்னாடி வந்து நீங்கள் சத்தத்தை வந்து உயர்த்தி பேசாதீங்க. அப்போ எந்த அளவுக்கு பெற்றோருக்கு நம்ம பணியணும், எந்த அளவுக்கு பெற்றோருக்கு கட்டுப்படணும், இவ்வளோ முக்கியம் வாய்ந்த செயலை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம். நம்ம என்ன செய்தோம், பெற்றோர் வீட்டில் இருந்தால் கூட ஃபோனை பார்த்து பல மணி நேரம் செலவழிக்கும். இப்போ இது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தன்னோட உறவாடுறதுக்கு தகுதியானவங்க பெற்றோர்னு எல்லாரும் உணரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக தகுதியானவங்க யாரு அப்படின்னு கேட்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா உன்னோட தாய். ரெண்டாவது இருப்பு கேட்காங்க, ரெண்டாவது இருப்பு உன்னோட தாய். மூணாவது இருப்பும் கேட்காங்க, மூணாவது இருப்பு உன்னோட தாய் அப்படிங்காங்க. நாலாவது இருப்பு யாருன்னு கேட்கல, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5971. யாருக்கு வந்து தனக்கு நீண்ட வாழ்க்கை வேணும், தனது வாழ்வாதாரம் அதிகரிக்கணும், தன்னோட செல்வம் அதிகரிக்கணும் ஆசைப்படுதவங்க வந்து பெற்றோர்ல கருணை காட்டணும். அறிவிப்பாளர் வந்து அனஸ் இப்னு மாலிக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு காசு கொடுக்கறது கையை சுருக்கிக்கிறாங்க. பெற்றோர் செலவு செய்யுங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு ரிஸ்குடைய பறக்கத்தை கொடுப்பான். சில பெற்றோர்களுக்கு வந்து முதியோர் வயசான பிறகு அவங்க என்ன செய்தாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. அப்படிலாம் செய்தாம அவங்க வீட்டில் வச்சு கண்ணியமான முறையில் வந்து அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும். அப்போதான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். ஒரு தாபி வந்து தன்னுடைய தாய் வந்து இறந்துட்டாங்க. அப்போ என்ன செய்தாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்போ அங்கே இருந்த மாணவர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஏன் நீங்கள் இப்படி உங்கள் தாய்க்காகவா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொர்க்கத்தில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டுட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாசலை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும், அவங்களுக்கு பணிவிடை செஞ்சால் சொர்க்கம், பணிவிடை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து கேடு உண்டாகட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம தந்தை இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பேர் சொல்லக்கூடாது. அவங்க உட்கார்ந்தா நம்ம வந்து அவங்க முன்னாடி உட்காரக்கூடாது. அவங்க வந்து நடந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து நடக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பெற்றோர் தாய் தந்தை பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்தா பிள்ளைங்க வந்து உட்காந்து அவங்க முன்னாடியே உட்காருதாங்க. அவங்கள வந்து நம்ம எவ்வளோ கண்ணியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து தாய் தகப்பனை வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும். அல் குர்ஆன் 17:23-24. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேட்காங்கன்னா, தூதரே எனக்கு ஒரு அல்லாஹ்வின் தூதரே எனக்கு குழந்தையும் செல்வமும் இருக்கு. அப்போ வந்து அவங்க தந்தை வந்து என் செல்வம் அவங்க அப்பா வந்து கேட்காங்க, என் செல்வம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லல, நீயும் உனது செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு தான் உரியது. நீங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் உங்கள் குழந்தைகள் தான் மிக தூய்மையான செல்வம். எனவே என்ன செய்யுங்க, உங்கள் குழந்தைகள் சம்பாத்தியத்திலேருந்து உண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அபுதாவத் 3353. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க வந்து முன்னொரு காலத்தில் 3 மனிதர் வந்து நடந்து போகிறாங்க. அப்போ வந்து மழை பெய்யுது. அவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு குகைக்கு போகிறாங்க. அந்த குகை வந்து ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைச்சிடுது. அப்போ அவங்க 3 பேருமே என்ன செஞ்சாங்க, உள்ள பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செஞ்ச அமல்களை வந்து சிறந்த கூறி அல்லாஹ்ட்ட வந்து நம்ம துவா செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து கேட்காங்க, இறைவா எனக்கு வந்து வயசான பெற்றோர் இருந்தாங்க, நான் வந்து ஆடு மேய்க்க வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு பால் கறந்து கொடுப்பேன், அவங்க வந்து குடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் என்னோட குடும்பத்துக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் கொடுப்பேன். அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், வர லேட் ஆகிட்டு. அப்போ என்னோட பெற்றோர் என்ன செஞ்சாங்கன்னா தூங்கிட்டாங்க. நான் வந்து அவங்கள எழுப்பவே இல்லை. விடிய விடிய அதே நிலைமை தான் நீடிச்சிச்சு. என்னோட குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, பசியால் அழுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க.
இதை வந்து இறைவா நான் உனக்கு திருப்புறத்தை நாடி செஞ்சிருந்தா இந்த பாறையை வந்து நீ எனக்கு இடைவெளி ஏற்படுத்து அப்படின்னு கூறி துவா செய்தாங்க. உடனே என்ன செய்து பாறை வந்து விலகி வந்து இடைவெளி உண்டானது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிம்பரை கொண்டு வாங்க அப்படின்னு தோழர்கிட்ட சொல்லுதாங்க. அப்போ தோழர் வந்து கொண்டு வந்து வைக்கையில் அவங்க முதல் படி ஏறும்போது ஆமின்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது படி ஏறையில ஆமின்னு சொல்லுதாங்க, மூன்றாவது படியில் ஏறையில ஆமின்னு சொல்லுதாங்க. அப்போ அவங்க வந்து இறங்கியில் நம்ம தோழர்கள் வந்து கேட்காங்க, இதுவரை நாங்கள் வந்து இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பார்க்கவே இல்லையே, நீங்கள் வந்து எதற்கு வந்து ஆமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு காட்சி தந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எவன் வந்து ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படலையோ அவனுக்கு வந்து இறையிறல் தூரமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு ஆமீன் சொன்னேன். ரெண்டாவது படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னேன்னா, ரெண்டாவது படி ஏறும்போது யாரிடம் நபியாகி நீங்கள் வந்து நினைவு கூறப்பட்டு உங்கள் மீது சலவாத்து சொல்லலையோ அவனுக்கு வந்து இறையிறல் தூரமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதற்கு ஆமீன் சொன்னேன். மூணாவது வந்து பெற்றோர்கள் எவனிடத்தில் அவனுடைய பெற்றோர்கள் இருவருமோ அல்லது ஒருவரை முதுமை பருவத்தை அடைஞ்சு அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்வதன் மூலம் அவங்க சொர்க்கம் செல்லலையோ அவனுக்கு வந்து இறையிறல் வந்து தூரமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லுதாங்க. ஹாக்கிம் வந்து 7256. நம்ம வந்து பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் வந்து மார்க் நம்ம வந்து கற்று கொடுக்கு. ரப்பிர் ஹம்ஹுமா ஹமா ரப்பை ஆனி ஷஹீரா, சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக. 17.28 ரப்பனா ஃபிர்லி வலிவாலுதைய வலில் முகுமினீன யோம யக்குமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக. என் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்டு ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உன்னுடைய தாய் தகப்பனை அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் நீங்கள் வந்து பிடிச்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக சொர்க்கமாகிறது அவங்களுடைய இரு பாதங்கள் கீழே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நசாயி 3104. இந்த உலகத்தில் பெற்றோரை நல்ல முறையில் பேணுவதன் மூலம் நம்ம வந்து மறுமையில வெற்றி பெற முடியும். இஸ்லாம் மார்க்கம் வந்து காட்டித்தந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவோமாக. அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோரை பேணி வந்து இது போன்று பிரார்த்தனை செய்து நல்லடியார்களாக மரணிக்க பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.